Hello guys, welcome back to our channel Trendy Tech Official. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு தீபாவளி விஜய் போனர் எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்னு எடுத்துக்கலாம் ஒயிட் கலர்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் போய் இந்த இமேஜ்க்கு தேவையான பாத்தீங்கன்னா இமேஜ் எடுத்துட்டு வந்துறேன். ஓகே, ரெண்டு இமேஜ் எடுத்து வந்திருக்கேன். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல இப்படி வச்சிரலாம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த இமேஜை கொண்டு வந்துட்டு இப்படி ஜூம் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஓகே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து மூவ் பண்ணி வச்சிடலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அப் கொடுத்துருங்க. இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க இப்படி. ஓகே, டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான இமேஜ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் போய். ஓகே, இந்த இமேஜை எடுத்து வந்திருக்கேன். இந்த இமேஜை எடுத்து வந்தோம் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேங்க நீங்களும். ஓகே, எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஜூம் பண்ணி இப்படி இந்த இது மாதிரி கிராஸ் டைப்பில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்குள்ளே வரதை எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம டைப் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அதனால் நான் கொஞ்சம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இன்னொரு இமேஜை நான் பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்வெர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக. ஓகே, இப்படி கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே, இந்த சர்க்கிள் ஷேப்பை என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இது மாதிரி அங்கங்கே டூப்ளிகேட் ஆக்கி வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இமேஜ் உங்களுக்கு தேவையான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தோம்னா 4 இமேஜ் வைக்கலாம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா தேவையான இமேஜ் எடுத்து வந்துடுங்க. கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி இங்கே அது ஒன்று இதை டூப்ளிகேட் ஆக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த சைடு இது மாதிரி ஒன்று. ஓகே, டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துருக்கேன். எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவுட்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுங்க. இன்னரை மட்டும் ஒரு ஒன் பாயிண்ட் வச்சுக்கிறோங்க. டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான் நம்ம எடிட்டு பேனர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது கண்டிப்பாக அபிஷேக்.